தலை முடி கரு 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 கருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா? சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட இந்த ஹேர் ஆயிலில் முடி சூப்பராக வளரும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் போட்டு 7 தண்ணி போட்டு கழுவிக்கிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுக்கிறோமோ அதே ஈக்குவலாகவே தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெயும் தேங்காய் ஈக்குவலாகவே நீங்கள் கற்றாழை எடுக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி உங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு தட்டி இஞ்சி சேர்த்துக்கும். அதோடு நம்ம கற்றாழையை சேர்த்துக்கிட்டு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு சலப்பு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் தீயை ரொம்ப குறைச்சி வச்சு மிதமான சூட்டில் எண்ணெயை காய்ச்சிக்கலாம். நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். குழப்பாக இருக்கிற அந்த கற்றாழையெல்லாம் தெளிவாகி எண்ணெய் ரொம்ப தெளிவாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மிளகையும் போட்டுட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக வச்சிரும். காலையில் வடிகட்டி தலையில் குளிர இந்த தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தலையில் பொடுகு இருக்காது. இஞ்சி போட்டிருக்கனால பொடுகும் இருக்காது, மிளகு போட்டிருக்கனால சளியும் பிடிக்காது. கண்டிப்பாக யார் வேணாலும் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். சொட்டையாக இருக்கிற இடத்துலையும் புது முடி வளர்கிறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.